இங்க இருக்கிற உலமாக்களுக்கும் சொல்லுகின்றேன், பள்ளி நிர்வாகத்துக்கும் சொல்லுகின்றேன், இங்க இருக்கிற தாவா அமைப்புகளுக்கும் சொல்லுகின்றேன், நீங்க எதை சொன்னால் சொல்லிக் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை, கட்டாயம் அவர்களுக்கு ஃபர்தானதை சொல்லிக் கொடுங்கள். எங்கட ஊரில் இருக்கிறவர்களுடைய தொழுகை எப்படி இருக்குது, அத்தஹியாத்து எப்படி இருக்குது, அவர்களுடைய தொழுகையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உள்ளச்சம் இருக்கிறது, வட்டியை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எப்பொழுது இருக்கிறது, இந்த உணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவது எங்களுடைய ஃபர்து கிஃபாயா. இப்ப எத்தனை முஸ்லீம் ஊர்கள் இது நடக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல. ரெண்டு துஆ கேட்டாங்க, ரெண்டு கட்டத்துல துஆ கேட்டாங்க. ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினன், ரப்பிஜ்அல் ஹாதா பலதன் ஆமினன். ரெண்டு வகையா கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த முழு ஊரையுமே ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. மறுவ கேட்டாங்க, ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. பாதுகாப்புண்டா என்ன? எங்கட ஊருக்கு நாங்க சொல்ல முடியுமா பாதுகாப்பு சொல்லி? நாங்க சொல்றோம் எங்கட ஊர் பாதுகாப்பு ஒரே ஒரு அர்த்தம் தான் எங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு என்ன? பாதுகாப்பு, அயல்ல வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஊரை தாக்க மாட்டார்கள். அயல்ல வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஊருக்கு கல்லடிச்ச மாட்டார்கள். அயல்ல வாழக்கூடிய மாற்று மதத்தை சகோதரர்கள் எங்களுடைய ஊருக்கு படையெடுக்க மாட்டார்கள். எங்களுடைய ஊர் ஒரு பாதுகாப்பான ஊர் என்று சொல்லி நாங்கள் அதற்கு வரைவிலக்கணம் கொடுத்து விடுவோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் அந்த துஆவை கேட்கவில்லை. என்னோட ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு சொல்ல முடியுமா என்னோட ஊர்ல வாழக்கூடிய அத்துணை சகோதரர்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு இருக்கு என்று சொல்லி? எங்களோட ஊர்ல வாழக்கூடிய அத்துணை முஸ்லீம்களுக்கும் சகோதரர்களுடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்று யாருக்கும் சொல்ல முடியுமா? அதுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இந்த எல்லா ஊரிலையும் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய பட்டியல் இருக்கும், இஸ்லாத்தை விட்டும் போனவர்களுடைய பட்டியல் இருக்க மாட்டாது. இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் யாரு, இஸ்லாத்தை விட்டு போனவர்கள் யார் என்று சொல்லி நீங்க ஒரு ஆய்வு செய்தால் நல்லக விளங்கும், உங்களுக்கு நன்றாக புரியும். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அதற்கு சாட்சி சொல்லுது, ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அதற்கு சாட்சி சொல்லுது. அவங்க யாரு தெரியுமா? அந்த சமூகம் படித்தார்கள், பட்டம் வாங்கினார்கள், வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை.